பாருங்க ஆரம்பத்துல சொல்லிடுறேன். मैं पहले बोल देता हूँ आपको, ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க? स्कूल में क्या सिखाते நல்லா हैं? நல்லா முன்னேறணும் பாணி आप अच्छे उन्नति प्राप्त करना है तो என்ன சொல்லுவாங்க டீச்சர்? क्या बोलते? पढ़ना பிரசங்கம் है, பண்ணுத जो प्रचार करते हैं உனக்குள்ள ஞாபகப்படுத்திக்கோ, आपके अंदर स्मरण करना சொல்லி है, சொல்லி பாத்துக்கோ. फिर से दोहराते रहना है। எப்படி மத்ததெல்லாம் எப்படி ஒரு கோட்பாடு இருக்குதோ அதே தான் இதோட கோட்பாடு. बाकी सबके लिए जैसे अनुशासन है वैसे ही कलिसिया में भी अनुशासन நமக்கு है। அது விளங்குது. हमें बाहर की चीज तो என்ன சம்பவம்னா, यहाँ पर क्या हो रहा है? இயேசு தண்ணியில நடக்கிறார். यीशु मसीह पानी पर चल रहे हैं, உடனே சீடர்லாம் இருக்கிறாங்க. उनके चेले उनके साथ हैं। பேதுரு பார்க்கறார், இயேசு தண்ணியில நடந்து வரத பார்க்கறாரு. पतरस देखता है कि यीशु मसीह चल के आ रहे हैं पानी में। உடனே பேதுரு சொல்றாரு, वो पतरस बोल रहे हैं, கர்த்தர் நல்லவர். परमेश्वर बहुत भले हैं। நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க 60ஆம் அதிகாரம், ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம். इस साल का जो ने दिया है वो यशाया 60वें अध्याय में है। 60ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும். उसमें 1 से 7 तक அதுல இருந்து நம்ம பார்க்கறோம். उसी में से हम देखते आ रहे हैं। அது எல்லாமே டூ மச், வேதத்துல இருக்கிறது எல்லாமே ஓவர்லோடா இருக்குது. ये बहुतायत में दिया है सारे वचन, ஏன்னா தேவன் சொல்றது எதுவுமே நம்ப முடியாது. कि विश्वास नहीं करते हैं, அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு அந்த விசுவாசிக்கு சொல்றாரு. इसलिए हमको विश्वास करना पड़ेगा। கிறிஸ்தவ வாழ்க்கையே ये मसीही जीवन விசுவாசத்துல தான் வாழ்ற வாழ்க்கை. विश्वास से ही, விசுவாசம்னா என்ன? विश्वास का मतलब பார்க்காத காரியங்களை நம்புறது. विश्वास रखते இன்னைக்கு हैं। பார்க்க முடியல எதையும், आज तो हम देंगे, ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அதை நம்புறேன், அதான் விசுவாசம். लेकिन परमेश्वर का वचन है, அதை தான் நம்ம சபையில டீச் பண்றாங்க. यही को सिखा रहे हैं। ஆகவே பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்ன நம்ம சில காரியங்களை பார்த்தோம். போன வாரம் ஈஸ்டர் ஆயிப்போச்சு. 2 வாரத்துக்கு முன்னால எப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்னு பார்த்தோம். कैसे हम परमेश्वर करना है, தேவன் எப்படி வார்த்தையை தான் முதல் தரார் அப்படின்னு பார்த்தோம். परमेश्वर हमको वचन ही पहले देते हैं, அந்த வார்த்தையை தான் மாம்சமா மாறுதுன்னு பார்த்தோம். वो वैसे देहधारी बनता है, அது விசுவாசமா மாறுதுன்னு சொல்லிட்டு फिर பார்த்தோம் विश्वास बनता है। இல்லையா? அது மட்டும் இல்ல, வானத்திலிருந்து மழை எப்படி பூமியை நினைச்சு புல்ல கிளப்புதோ, எப்படி முளையை கிளப்புதோ, எப்படி செடிகளை வர வைக்குதோ, कैसे आकाश से उगते हैं वो खाता। அதே போல தேவனுடைய வார்த்தையும் வானத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் விளைய செய்கிறார். उसी मन से आके हमारे हृदय है, அதை நம்ம பார்த்தோம். वो सब हमने देखा அதுக்கு था। முந்தின வாரம், ஈஸ்டருக்கு முன் வாரம் என்ன பார்த்தோம்? ईस्टर के पहले हफ्ते हमने விதையை குறிச்சு பார்த்தோம். हमें देखा था। தேவன் இயேசு இந்த விதையை பத்தி, விதைக்கிறத பத்தி பேசுறாரு. எத்தனை பேர் அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? लोगों को याद है ये? நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலன்னா வேஸ்ட். याद नहीं रखा जाएगा। சரியா? மைக் மட்டும். சரி, அப்ப பாருங்க, கவனிங்க. आप ध्यान விதையை दीजिए, பத்தி பேசுறாரு. हमने बीज के बारे में 4 விதமான விதையை பத்தி 4 பேசுறாரு. तरह के बीज के बारे में हमने 4 விதமான நிலம், 4 तरह के भूमि के बारे में हमने அது 4 விதமான மக்களை பத்தி பேசுறாரு. 4 तरह के लोग के बारे में हमने देखा था। இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ये सब हमने पहले देख लिया था। பார்த்துட்டு उसके बाद மார்க் 4ஆம் அதிகாரத்துல उस 4वां अध्याय में ஒரு 4 வசனத்தை நம்ம ஒரே சும்மா சென்டென்ஸா வாசிச்சோம். हमने मरकुस 4था अध्याय में देखा। மார்க் 4ஆம் அதிகாரத்துல 4था अध्याय में ஒரு 4 வசனத்தை வாசிச்சோம். एक 4 वचन को हमने पढ़ा था। ஆமா, 21, 24, 21, 24, 26, 21, 24, 26 पढ़ा था। 21, 21, 24, 26, 21, 30. இதுல ஒரே வார்த்தையை வாசிச்சோம். इसमें एक ही बात को हमने दोबारा पढ़ा था। பின்னும் நான் சொல்லுகிறேன் அப்படின்றார். फिर से मैं बोल रहा हूँ करके बात आती है वहां पर। அது என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நான் ஒரு காரியத்தையே मैं एक ही बात को மாற்றி சொல்றார். फिर से बोलता हूँ करके बोल रहा தீம் ஒண்ணுதான். हूँ। इसका तो मकसद तो एक ही है, ஆனா காரியத்தை டிஃபரெண்டா சொல்றாரு. लेकिन तरह से बोलते हैं हमको। அத தான் நம்ம அங்க பார்த்து முடிச்சோம். यही हमने देखे खत्म किया था। அதுக்கப்புறம் முடிச்சிட்டு நான் உங்களை அனுப்புனேன், சொன்னேன், நானு मैंने आपको बोला भी था, இதெல்லாம் அடுத்த வாரம் நான் கேட்பேன், मैं अगले हफ्ते आपसे पूछूंगा करके बोला था। கேட்டா சில பதில் சொன்னீங்கன்னா 100 ரூபாய் தருவேன்। आप पूछने से बोलने से मैं आपको 100 रुपया दूंगा करके बोला था मैंने। அதெல்லாம் ஞாபகம் இருக்குதாங்க? ये सब आपको याद है? ஞாபகம் இருக்குதா? உங்களுக்கு தான் தலையாட்டி நீங்களா? இப்போ நான் கேட்கலாமா வேணாம்? நான் அடுத்த வாரம் கேட்கறேன். हाँ, अब मैं पूछूं या अगले हफ्ते पूछूं?
பாருங்க, இது விளையாட்டு கிடையாதுங்க. சபைக்கு வர்றது खेल- விளையாட்டு கிடையாது. ये कोई खेल नहीं है कलिशे पे आना। ஏன்னா வாழ்க்கையே விளையாட்டு கிடையாது. ये जीवन एक खेल नहीं है। வாழ்க்கையை விளையாட்டா இருக்கிறாங்க பாரு. வாழ்க்கை हम வந்து तो- விளையாட்டு. இந்த ஆதாம் பண்ண தப்பு, ये आदम जो गलती किया था, அந்த திருட்டு பையன் ஆதாம் நம்முடைய முற்பிதா वो तो हमारे आदम है। आदम तो हमारे मूल पिता பாவத்துக்குள்ள है। போயிட்டான். वो तो पाप में गिर गया था। ஃபர்ஸ்ட் எடுத்து வாழ்க்கையை விளையாட்டா நினைச்சிட்டான் वो பாருங்க. जीवन को एक खेल समझ लिया था। சீரியஸான வாழ்க்கையை கடவுள் கொடுத்தாரு. परमेश्वर ने अच्छा जीवन दिया था। இவன் பாவம் செஞ்சு வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில விளையாடிட்டான். ये पाप करके जीवन को खेल समझ लिया था। பாருங்க, விளையாட்டு வேற, वो खेल तो अलग है, வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப தப்பு. लेकिन जीवन में खेलना बहुत गलत बात है। புரியுதுங்களா? விளையாட்டுன்றது வேற, खेल तो अलग है, ஆனா வாழ்க்கையே விளையாட்டு மாதிரி ஆடிடக்கூடாது. लेकिन जीवन को ही आप खेल समझ के नहीं खेलना है। நிறைய பேர் வாழ்க்கையை வந்து விளையாட்டா வாழ்ந்துனுக்குறாங்க. कोई कोई तो जीवन को ही खेल समझ लेते हैं। வாழ்க்கை சீரியஸ். ये तो जीवन को तो एकदम आप अच्छा सा देखना है। கடவுள் கொடுத்த வாழ்க்கை விலையேற பெற்ற வாழ்க்கை. परमेश्वर ने जो जीवन हमें दिया है वो बहुमूल्य है, அதை விளையாடக்கூடாது. उससे आप नहीं खेलना है। ஆகவே தான் நம்ம கவனமா இருக்கணும் பாருங்க. इसलिए आप ध्यान से देखना है। விளையாட்டு மாதிரி விளையாடிட்டீங்கன்னா வாழ்க்கை அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாத போயிடும். आप जीवन में खेलने से जीवन फिर कुछ भी नहीं रहेगा। அப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன சொன்னா, उसके बाद मैंने क्या बोला था, நம்ம கடவுள் சொல்லி இருக்கிறத जो भी परमेश्वर ने हमें बोला है நீங்க சொல்லினே இருக்கணும். आप बोलते रहना है। அதுக்கு தான் கடவுள் நம்மள அப்படிதான் வந்து விசுவாசம் வேலை செய்யுது. ऐसे विश्वास काम करेगा आपके जीवन में। ஆகவே பாருங்க, எப்படி படிச்ச பாடத்தை கத்து கொடுக்கிற பாடத்தை जो भी आपको पढ़ाई सिखाते हैं स्कूल என்ன में, பண்றாங்க பிள்ளைங்க? आप बच्चे क्या करते हैं, வீட்ல வந்து சொல்லி பாக்குதுங்க. घर में आके वो फिर से वो बोल के देखते हैं। அதே மாதிரி சர்ச்சு, वैसे ही कलीसिया भी கடவுளுடைய காரியத்தை நம்ம கேக்குறோம், परमेश्वर के बात को हम सुनते हैं, அது என் வாழ்க்கையில நான் சொல்லி பார்க்கணும். वो हमारे जीवन में हम फिर से उसको दोहराते रहना இதான் है। மெத்தட். यही है मेथड। பாருங்க, ஆரம்பத்துல சொல்லிடுறேன். मैं पहले ही बोल देता हूँ आपको। ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க? स्कूल में क्या सिखाते நல்லா हैं, நல்லா முன்னேறணும் பாணி. आप अच्छे उन्नति प्राप्त करना है तो என்ன சொல்லுவாங்க டீச்சர்? क्या बोलते हैं அட்டெண்டன்ஸ் टीचर, கரெக்டா இருக்கணும், आपका अटेंडेंस अच्छा ठीक से रहना है, நல்லா கவனிக்கணும், ध्यान देना है अच्छा सा, பாடத்தை வந்து மனப்பாடம் பண்ணணும், पढ़ाई को अच्छा सा ध्यान से पढ़ना है, பிறகு கவனமா அதை படிச்சு எழுதணும். फिर उसको लिखना भी है। ஆமா, இது சில ஒழுக்கத்தெல்லாம் கத்து கொடுக்குறாங்க. ये सब अनुशासन आपको सिखाते हैं, அப்போ நீ நல்லா முன்னேறுவே, பாஸ் ஆவே. तभी तो अच्छा सा लिख पाएगा, पास हो அது पाएगा। ஸ்கூலுடைய மெத்தட். यही स्कूल का मेथड है। ஒரு கிரிக்கெட் எடுத்துங்க. अगर क्रिकेट को निकाल लीजिए, கிரிக்கெட் நல்லா ஆடுறவங்க என்ன சொல்லுவாங்க? क्रिकेट अच्छा खेलना है तो क्या सिखाएंगे, நல்லா கேட்ச் பிடிக்கணும், अच्छा सा कैच पकड़ना நல்லா है, ஃபீல்டிங் பண்ணணும், फील्डिंग करना है, நல்லா பேட்டிங் நல்லா பண்ணணும், बैटिंग भी अच्छा करना है, அப்புறம் வந்து நல்ல கோச்சிங் நல்லா பண்ணணும். कोचिंग के लिए अच्छा सा जाना है, அப்பதான் நீ என்ன பண்ணும்போது கிரிக்கெட்ல முன்னேறுவே. तभी तुम क्रिकेट में आगे आ सकते हो। எல்லாத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது. सभी के लिए एक एक अनुशासन அதே रहता போல है। கிறிஸ்தவ வாழ்க்கையில ऐसे ही मसीही जीवन में கோட்பாடு भी இருக்குது. एक अनुशासन என்ன है। கோட்பாடு? क्या अनुशासन ஆலயத்துக்கு है? கரெக்டா வா, ठीक से कलिशे पे आना है, சர்ச்சில வசனத்தை கரெக்டா கேளு, और वचन को ठीक से सुनना है, ஜெபம் பண்ணு, आप प्रार्थना करना है, வேதத்தை வாசி, आप पवित्र शास्त्र को पढ़ना பிரசங்கம் है, பண்ணுத, जो प्रचार करते हैं உனக்குள்ள ஞாபகப்படுத்திக்கோ, आपके अंदर स्मरण சொல்லி करना है, பார்த்துக்கோ. फिर से दोहराते रहना है। எப்படி வந்து மத்ததெல்லாம் எப்படி ஒரு கோட்பாடு இருக்குதோ அதே தான் இதோட கோட்பாடு. बाकी सबके लिए जैसे अनुशासन है वैसे ही कलिशे में भी अनुशासन நமக்கு है। அது விளங்குது. हमें बाहर की चीज तो ஸ்கூல்ல समझ में आता है। ஸ்கூல்ல சொன்ன பசங்க சொல்றோம், ஏய் சொன்னது என்ன சொல்லி கொடுத்தாங்க? स्कूल में जो सिखाते हैं वो पूछने से बोलते हैं बच्चे, காமி ரஃப் நோட் காமி वो सारे नोटबुक्स दिखाते हैं आके, அங்க தெரியுது. वो सब तो मालूम होता है। ஒரு கிரிக்கெட்காரன் என்ன பண்றான்? वो क्रिकेट प्लेयर्स क्या करते हैं, டீமுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அவங்க என்ன பண்றாங்க? ட்ரெயின் பண்றாங்க எல்லாத்தையும். वो सबको ट्रेन करते रहते हैं। கேட்ச் புடிச்சு பாக்குறாங்க, वो कैच पकड़ के देखते हैं, bowling போட்டு பாக்குறாங்க. बॉलिंग अपने आप डाल के देखते हैं। பாருங்க, சத்தியத்தை சொல்றதுக்கு எப்படி எல்லாம் சொல்றேன் பாருங்க. मैं आपको सत्य सिखाने के लिए क्या क्या उदाहरण देता ஏன்னா हूँ, மக்களுக்கு வந்து இங்க வந்து டல் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. क्योंकि என்னன்னு यहाँ पर लोग यहाँ पर आके एकदम ऐसे बैठे रहते हैं, பேட் அடிச்சு பாக்குறாங்க, இப்படி அடிச்சு वो பாக்குறாங்க. अपने आप ही बैट वो मार के देखते हैं, ஏன்னா ஆட போறாங்க, क्योंकि वो खेलने वाले हैं अभी, இங்க செய்யறாங்க. इसलिए प्रैक्टिस करते हैं। வாழ்க்கையில ऐसे ही जीवन में भी சர்ச்சில வந்து கடவுளுடைய வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க. कलिशे में आपको परमेश्वर के वचन सिखाते हैं, என்னன்னா வாழ்க்கையில தான் வருவதற்காக சொல்லி கொடுக்குறாங்க. क्योंकि जीवन में ये सब होना है करके आपको सिखाते हैं। அப்ப எப்படி அங்க வந்து எல்லாம் ட்ரெயின் பண்றாங்களோ जैसे वहां पर आके वो कैसे अभ्यास அதே करते போலதான் हैं, இதுவும் वैसे ही ये भी சொல்லி கொடுத்ததை நீங்க ட்ரெயின் பண்ணும் உங்க வாழ்க்கையில. जो भी आपको कलिशे में सिखाते हैं वो आप अभ्यास करना है। நான் வந்து ஏதோ கை வச்சு இப்படி ஆட்டுறதுனால நடக்காது. मैं हाथ ऐसे हिलाने से आपके जीवन में कुछ नहीं होने वाला है। விளங்குங்களா? आपको समझ में आ रहा है?
நீங்களே பவர் உள்ளவர் தான். आपके पास भी पावर है, ஆனா இதெல்லாம் நீங்க செய்யணும். लेकिन ये सब आप करना पड़ेगा. மனசுல வச்சுங்க. आप मन में रख लीजिए. ஸ்கூலுடைய பிரமாணம் என்ன? स्कूल का क्या अनुशासन है? கிரிக்கெட்டுடைய பிரமாணம் என்ன? क्रिकेट का क्या अनुशासन है? எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது. सभी के लिए अलग अलग अनुशासन रहता है. வசனத்திலயும் கடவுளுடைய वैसे ही ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பிரமாணம் இருக்குது. वैसे ही ये मसीह जीवन में भी एक अनुशासन है. சரி சரி, आमीन. ठीक है. கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட பேசணும் சிஸ்டர். நீங்க अभी वचन में जाएंगे हम. எல்லாமே கேட்கணும். நான் அவங்க சொன்னமா நீங்களும் அவங்க சொல்லணும். ஓகே சரி. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்போ தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறோம். अभी हम वचन में जाएंगे. தேவனுடைய வார்த்தை இப்போ என்ன எப்படி பார்க்க போறோம்? हम वचन को कैसे देखने वाले நாம் हैं? தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்குது? हम परमेश्वर के वचन को जब घोषणा करते हैं तो क्या होता है? அல்லது தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது परमेश्वर के वचन को जब बोलते हैं எனக்கு என்ன நடக்குது? तब हमें क्या होता है? அது பார்க்க போறோம். वो हम देखने वाले हैं. முதலாவது 7 காரியத்தை பார்க்க போறோம். 7 का काम को हम देखने वाले கவனமா हैं. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் பாருங்க. புக்ஸ் நோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரதர். படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்லை, படிக்க தெரியாதவங்க இப்போ ஓகே. अगर पढ़े लिखने को नहीं आने से भी ठीक है. ஆனா கொஞ்சம் படிச்சு இருக்கிறவங்க जो पढ़े लिखे हैं இதெல்லாம் ஒரு நோட்ஸ் புக் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். आप एक नोटबुक निकाल के ये सब नोट कर लेना है. சும்மா விளையாட்டு இல்ல பாருங்க. ये வாழ்க்கை விளையாட்டு காரியம், வாழ்க்கை விளையாட்டு காரியம் खेल नहीं है. ஆமென். आमीन. அப்ப 7 காரியம் हम 7 पॉइंट बताने वाले அறிக்கை हैं. செய்வோம். 1 இருதயத்திலே விசுவாசம் விதைக்கிறோம். அறிக்கை செய்யும் பொழுது முதலாவது இருதயத்திலே விசுவாசத்தை விதைக்கிறோம். जब हम घोषणा करते हैं तो आपके हृदय में विश्वास को बोते हैं. இரண்டாவது दूसरा पॉइंट நமக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. हमारे जीवन में विश्वास उत्पन्न हो रहा है. மூன்றாவது तीसरा पॉइंट நாம் அந்த அறிக்கை செய்யும்போது जब हम घोषणा करते हैं மறுரூபமாக்கப்படுது, மனசு மறுரூபமாக்கப்படுது. हमारे मन में बदलाव आता है. நான்காவது चौथा पॉइंट நான் வசனத்தை அறிக்கை செய்யும்போது जब हम वचन को हम घोषणा करते हैं நம்முடைய பிரச்சனையை நம்ம முன்ன வைக்காம நமக்கு என்ன வேணுமோ அதை முன்ன வைக்கிறோம். हम समस्या को आगे नहीं रखते हैं, हमें जो चाहिए जो जरूरत है उसको आगे रखते हैं. ஐந்தாவது पांचवा पॉइंट நம்முடைய இருதயத்துல மாற்றம் உண்டாகுது. हमारे हृदय में तब्दीली आती है. ஆறாவது छठा पॉइंट விசுவாசம் பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யுது. विश्वास का प्रमाण हमारे जीवन में काम करने लगता है. ஏழாவது सातवां पॉइंट தேவ தூதர்கள் நமக்கு வேலை செய்வார்கள். स्वर्गदूत हमारे लिए काम करने लगते हैं. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? இது 7 பாயிண்ட் சொல்ல போறேன். ये 7 पॉइंट अभी मैं बताने वाला हूं. वो पहले आपको बता दे रहा हूं. முதல் क्वेश्चन என்ன நடக்கும், அந்த அறிக்கையின் மூலமா என்ன நடக்குது? घोषणा की वजह से क्या क्या होने वाला है वो मैं बता दिया. ஆனா இப்ப விளக்குறேன். अभी मैं उसको एक्सप्लेन करने वाला हूं. ரோமர் புத்தகம் रोमियो முதலாவது என்ன சொன்னேன்? पहले मैंने क्या बोला था? என்ன சொன்னேன்? யாரா சொல்ல முடியுமா? கவனிக்க சொல்ல, அதுக்கு தான் சொல்ல எழுதணும். आप நான் என்ன சொன்னேன்? முதலாவது என் இருதயத்துல விசுவாசத்தை விதைக்கிறேன். हमारे हृदय में विश्वास को बोता हूं. நான் தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும் பொழுது जब परमेश्वर का वचन बोलते हैं நான் என்ன பண்றேன்? என்னுடைய இருதயத்துல हमारे हृदय में விசுவாசத்தை விதைக்கிறேன். विश्वास को बोते हैं. பாருங்க, இதுதான் நான் திருப்பி அதான் கோட்பாட சொன்னேன். கிரிக்கெட் கோட்பாட சொன்னேன். जैसे मैंने क्रिकेट का अनुशासन बोला था. ஸ்கூல் கோட்பாட சொன்னேன். स्कूल का अनुशासन बोला था. நீங்க கிரிக்கெட் ஆட சொன்னா அதான் சொல்லுவான் அவன். போய் क्रिकेट अगर खेलने के लिए जाने से वो वही बोलेंगे. கேட்ச் போட்டு புடி கொடுப்பான். आप कैच पकड़ो करके बोलेंगे. ஓட சொல்லுவான். आपको भागने के लिए बोलेंगे. அடிக்க சொல்லுவான். मारने के लिए बोलेंगे. அதான் கோட்பாடு. यही है उसका अनुशासन. தேவனுடைய வார்த்தை என்னது? परमेश्वर का वचन क्या है? வாழ்க்கையில நடக்கணும், விசுவாச வாழ்க்கையெல்லாம் மாறணும்னா आपके जीवन में विश्वास आना है तो அததான் यही பண்ணணும். यही करना है. ஆமென். आमेन. அப்ப பாருங்க, என் இருதயத்துல விசுவாசத்தை நான் எப்படி விதைக்கணும்? हमारे हृदय में विश्वास को कैसे बोते हैं? அறிக்கை செய்யும்போது இருதயத்துல விசுவாசம் जब விதைக்கப்படுது. हम घोषणा करते हैं तो हमारे हृदय में विश्वास ரோமர் बोया புத்தகம் जाता 10ஆம் है. அதிகாரம். रोमियो का 10वां अध्याय निकालेंगे. ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம். रोमियो 10वां अध्याय. ஷாபாரா பாக்கா துரா பாக்கா. பிரைஸ் தி லார்ட். 10 10 में 8 ல இருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன். 8 से 10 तक पढ़ेंगे. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். अभी हम 8 से 10 तक पढ़ेंगे. 8, 9, 10.
परंतु क्या कहती है यह कि वचन तेरे निकट है, तेरे मुंह में और तेरे मन में है। यह वही विश्वास का वचन है जो हम प्रचार करते हैं कि यदि तू अपने मुंह से यीशु को प्रभु जानकर अंगीकार करे और अपने मन से विश्वास करे कि परमेश्वर ने उसे मरे हुओं में से जिलाया तो तू निश्चय उद्धार पाएगा, क्योंकि धार्मिकता के लिए मन में विश्वास किया जाता है और उद्धार के लिए मुंह से अंगीकार किया जाता है। आमीन। இது பாருங்க, इसमें இந்த வார்த்தை देखिए சொல்லுது, ये वचन क्या बोलता இந்த है। வார்த்தை உனக்கு சமீபமா இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் ये உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றது இல்ல. ये वचन तेरे निकट है, तेरे मुंह में और तेरे मन में है। ஏன் அப்படி ஆரம்பிக்கிறாரு? क्यों ऐसा आरंभ करते हैं? அது மேல் வசனத்தை பார்க்கணும். इससे ऊपर का वचन आप மேல देखिए வசனம் என்ன சொல்லுது? क्या बोलता है ऊपर का वचन। கடவுளுடைய நீதி வேணும்னா अगर परमेश्वर का धार्मिकता நான் என்ன चाहिए பண்ணணுமா? तो क्या நான் என்ன करना है? பண்ணணும்னா हमें क्या करना है? நான் என்ன பரலோகத்துக்கு ஏறணுமா அதுக்காக क्या हम स्वर्गलोक जाना है அப்படின்னு சொல்லுது. ऐसा पूछते हैं। அந்த என்ன வசனம்? 6ஆம் வசனம். इसमें छठा वचन देखिए आप। கடவுளுடைய நீதி வேணும்னா अगर धार्मिकता का विश्वास से है तो நான் என்ன பரலோகத்துக்கு கடவுள் வந்து பரலோகத்துல இருந்து இறங்கி வர பண்ணணுமா? तो अपने मन में यह कहना है कि स्वर्ग पर कौन चढ़ेगा, அல்லது नहीं तो கிறிஸ்துவ மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணணும்னா अगर अधलोक में कौन उतरेगा, अर्थात मसीह को मरे हुओं में से जिलाकर நான் பாதாளத்துல இறங்கணுமா क्या मैं अधलोक में जाना है, அப்படின்னு கேட்டு தான் சொல்றாரு. ऐसे पूछ रहे हैं। நீ பரலோகத்துக்கு ஏற வேணாம், கவனிங்க, तुम स्वर्गलोक में भी नहीं जाना, நீ பாதாளத்துக்கு இறங்க வேணாம், तुम अधलोक में भी नहीं उतरना। நீ வந்து சமீபமா வாயில இருக்குது வார்த்தை. तुम्हारे निकट जो वचन है, கடவுள் நீதி வேணுமா? अगर परमेश्वर की धार्मिकता चाहिए நீ பரலோகத்துக்கு ஏறி போக தேவையில்ல, तो स्वर्ग में चढ़ने की जरूरत नहीं है, இல்ல பாதாளத்துல போய் எதுவும் செய்ய தேவையில்ல. या फिर अधलोक में जाके कुछ करने की जरूरत नहीं है। வாயில சமீபமா உன் வார்த்தை இருக்குது. जो तुम्हारे जुबान पर जो निकट है तुम्हारा वचन, அது என்ன வார்த்தை? वो कौन सा वचन है? எட்டுல சொல்ற, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. जो हम प्रचार करते हैं वो विश्वास का वचन ही है। அது மாத்திரம் இல்ல, அது என்னவென்றால் அது என்னவென்றால் சொல்றாரு. वो क्या है करके बोल रहे हैं। அது என்ன? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, यदि तू अपने मुंह से यीशु प्रभु को जानकर अंगीकार சொல்லுங்க, करे, கர்த்தராகிய இயேசுவை प्रभु தமிழ்ல கர்த்தராகிய இயேசுவை என் வாயில் அறிக்கையிட்டு, இந்தியில சொல்லுங்க, यदि तो अपने मुंह से यीशु को प्रभु जानकर अंगीकार करे, அறிக்கையிட்டு. अंगीकार करे, அப்ப என்ன சொல்றேன்னா, அதை என்ன பண்ணா வாயில அறிக்கை என்னன்றார். வாயில் அறிக்கை என்னும், अंगीकार करे, நீங்க வாயில் அறிக்கையிட்டு अपने मुंह से अंगीकार करे। அப்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? उसके बाद क्या बोल रहे हैं? உன் இருதயத்திலே விசுவாசித்தால், तुम अपने मन में विश्वास करे। என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे हैं? நீ வாயில் அறிக்கையிட்டதான் तो मुंह से अंगीकार करने से ही உன் இருதயத்திலே விசுவாசம் உண்டாகும். तभी तुम्हारे मन में विश्वास पैदा होगा। அதான் இங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ये फर्स्ट पॉइंट हम क्या बोले थे? நான் பேசுறது மூலமாக मैं जब बोलता हूँ तब என்னுடைய இருதயத்திலே விசுவாசத்தை வைக்கிறேன். हमारे हृदय में विश्वास को बोता हूँ। நீங்க பேசுறீங்களா? जब आप बात करते நீங்க हैं, என்ன பேசுறீங்க? आप क्या बोल रहे हैं, அதுதான் உங்க வாழ்க்கையில விதைக்கப்படுது. वही आपके हृदय में भी बोया அவர் जाएगा। சொல்ற, நாங்க பிரசங்கிக்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை. हम जो प्रचार करते हैं वो विश्वास का ही वचन है। அப்ப விசுவாசம் வேணும்னா अगर विश्वास चाहिए तो விசுவாச வார்த்தையை தான் நான் எடுத்து பேசணும். विश्वास का जो वचन है वही निकाल कर आप बात करना அதனால है। தான் பாடல்லாம் அப்படி பாடுறோம். इसलिए हम गीत भी वैसे ही गाते हैं। என் தேவன் பெரியவர், हमारे यीशु என் मसीह தேவன் महान நல்லவர், है, वो बहुत अच्छे हैं। என் கர்த்தர் செய்ய நினைத்தது जो भी परमेश्वर करना தடைப்படாது. चाहते हैं उसमें कोई रुकावट नहीं கவனிக்கிறீங்களா? आएगा। ऐसे हमने गीत ஏன்னா गाया था। நான் பேசுறது மூலமா எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை நான் விதைக்கிறேன். क्योंकि मैं बात करने के टाइम ही मेरे हृदय में विश्वास बोया जाता है। அச்சா, கவனிக்கிறீங்களா? आप समझ रहे हैं? அச்சானா என்னது? अच्छा, अच्छा है। அப்ப பாருங்க, என்னன்னா நான் பேசுறது மூலமா எனக்குள்ள இருதயத்துல விசுவாசம் விதைக்கப்படுது. मैं बात करने के टाइम में मेरे हृदय में विश्वास बोया जाता है। அதனால தான் நம்ம பேசுறது கடவுளுடைய வார்த்தையை பேசணும். इसलिए हम जो बात करते हैं वो परमेश्वर के वचन से ही निकाल के बात करना அதுக்கப்புறம் है। 10 சொல்றாரு, उसके बाद बोल रहे हैं, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கப்படப்படும். धार्मिकता के लिए मन में विश्वास किया जाता है और उद्धार के लिए मुंह में अंगीकार किया जाता है। என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? வாயில பேசி जब हम मुंह में बात करते हैं, இருதயத்தில் விசுவாசத்தை விதைக்கிறோம். हमारे हृदय में विश्वास को बोते हैं। அதே விசுவாசத்தை उसी विश्वास को நான் வெளியே கொண்டு வருவதற்கு अगर हम उसको बाहर लेके आना है तो நான் மறுபடியும் நான் வாயை திறந்து பேசணும். फिर से हम मुंह से बात करते हैं। விசுவாசத்தை விதைக்கிறதுக்கும் நான் வாயை திறந்து பேசணும்.
विश्वास को बोने के लिए भी हम मुंह से बात करते हैं। ஏன் விசுவாசத்தை வெளி காண்பிக்கிறதுக்கும் வாயை திறந்து பேசணும். विश्वास को बाहर दिखाने के लिए भी हम मुंह से बात करना पड़ता है। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा பக்கத்துல है? பார்த்து சொல்லுங்க. आप आपस में पूछिए, இப்பயாவது வாயை திறக்கிறீங்களா? आप मुंह खोल के बात कीजिए आपस में, இப்பயாவது வாயை திறங்க. मुंह खोल के बात कीजिए। விசுவாசம் சொல்லுங்க. விசுவாசம் विश्वास என் உள்ளத்துல விதைக்கணும்னா हमारे हृदय में अगर बोना है तो நான் வாயை திறந்து பேசணும். हम मुंह से बात करना है। என் விசுவாசத்தை வெளியே காமிக்கணும்னா अगर विश्वास को बाहर दिखाना है तो என்ன வாயை திறந்து பேசணும். हम मुंह खोल के बात करना है। அதனால சொல்ற உன் வாய் உன்னுடைய இறுதி உன் வார்த்தை உன் சமீபமா இருக்குது. क्योंकि तुम्हारा ये जो वचन है तुम्हारे निकट है। அப்ப பாருங்க முதல் என்ன, पहला क्या है? நான் வாயை திறந்து பேசும்போது हम मुंह खोल के बात करने के தேவனுடைய टाइम வார்த்தை எடுத்து हम परमेश्वर का वचन निकाल के जब வேற எதையும் बोलते பேசாதீங்க. हैं और कुछ नहीं बोलना தேவனுடைய है, வார்த்தை எடுத்து परमेश्वर का वचन நான் बोलना வாயை है। திறந்து பேசும்பொழுது हम मुंह खोल के जब बोलते எனக்குள்ள हैं இருதயத்துல விசுவாசம் விதைக்கப்படுது. हमारे हृदय में विश्वास बोया जाता है। அதே விசுவாசம் वही विश्वास நான் திருப்பி பேசும் பொழுது फिर से हम जब बोलते हैं அந்த விசுவாசம் எனக்கு என் வாழ்க்கையில தேவைகளை சந்திக்குது. वो विश्वास हमारे जीवन की जरूरतों को पूरा करता है। ஆமென். आमेन। அப்ப பேசுறது ரொம்ப முக்கியமா இல்லையா? इसलिए बात करना बहुत जरूरी है। ஆமா, பாட்டு ரொம்ப முக்கியம். வாயை திறந்து பாடுறது ரொம்ப முக்கியம். गीत गाना भी बहुत जरूरी है। வீட்ல பேசுறது ரொம்ப முக்கியம். घर में बात करना भी बहुत जरूरी है। நீங்க தனியா நீங்க உங்க தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம், வீட்டுக்குள்ளேயும் பேசலாம். आप घर में भी बात कर सकते हैं, தனியாவும் பேசிக்கங்க. आप अकेले में भी बात कर सकते இது हैं। ரொம்ப முக்கியம் பிரதர். ये बहुत जरूरी बात அந்த है। கிரிக்கெட் கோட்பாடை யோசிங்க. वो क्रिकेट का अनुशासन आप सोच के देखिए, ஸ்கூல் கோட்பாடை யோசிங்க. वो स्कूल का अनुशासन सोच के देखिए। நீங்க आप கிரிக்கெட் விளையாடணும்னா அதான் சொல்லுவாங்க. वो क्रिकेट खेलना चाहते हैं तो ऐसे बोलेंगे, वो கேட்ச் கேட்ச் கேட்ச். कैच पकड़ो बोलेंगे। அங்க வேற எதையும் வந்து கையில கத்தியை கொடுத்து பீன்ஸை வெட்ட சொல்ல மாட்டாங்க. वहाँ आपको चाकू देकर बीन्स कट करने के लिए नहीं बोलेंगे। நான் சாம்தேவ், நீங்க கிரிக்கெட் விளையாட போற இடத்துல கேரட் கொடுத்து கேரட் வெட்ட சொல்லுவாங்களா? क्या क्रिकेट खेलने जाने के टाइम वहाँ कैरेट दे के कैरेट कट करने के लिए बोलेंगे? அங்க பந்த போட்டு புடி. वहाँ पर तो सिर्फ गेंद डालकर कैच करने के लिए சர்ச் बोलेंगे। என்ன சொல்லுது? लेकिन कलीसिया में क्या बोलते हैं? வார்த்தையை வாயில பேசு. आप वचन को अपने मुंह से बोलो। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? அடுத்தது अभी अगला पॉइंट, இந்த விசுவாசம் வந்து எனக்குள்ள விதைக்கணும். ये विश्वास हमारे अंदर बोना है। ரெண்டாவது விதைச்ச விசுவாசத்தை வெளியே காமிக்கிறதுக்கு நான் பேசணும். जो विश्वास बोया गया है उसको प्रकट करने के लिए भी हम बात करना पड़ता பிறகு है। நமக்கு விசுவாசம் உண்டாகுவதற்கு हमें विश्वास நமக்கு उत्पन्न, விசுவாசம் உண்டாகிறதுக்கு हमारे अंदर विश्वास पैदा होने के लिए ஒரு மாத்திரம் இல்லை, இந்த இப்படியும் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में கடவுளுடைய வார்த்தையை கேட்டுனே இருக்கணும். हम परमेश्वर के वचन को सुनते रहना है। ரொம்ப இது மார்க் புஸ்தகம் मरकुस निकालेंगे, 5ஆம் அதிகாரம். मरकुस में 5वां अध्याय। ஷாபாரா பாக்கா தூராலா பாக்கா ரீகாலா பாபா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். 5:27. 5 में 27 निकालेंगे। இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவன் என்று சொல்லி. 27. 27 पढ़ेंगे। यीशु की चर्चा सुनकर भीड़ में उसके पीछे से आई और उसके वस्त्र को छू लिया। பாருங்க, இயேசுவை குறித்து यीशु के बारे में ஒரு பெண் கேள்விப்படுறா. एक स्त्री उनकी चर्चा सुनी। யார் பாத்தீங்கன்னா, कौन है वो? அவர் வியாதி பிடிச்ச பெண்ணு. वो तो बीमार स्त्री थी। என்ன வியாதி? उसकी क्या बीमारी थी? 12 வருஷம் வியாதி. वो 12 साल से बीमार थी। அதுவும் வந்து டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டா. वो बहुत से डॉक्टरों के पास दिखाई, டாக்டர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பார்த்துட்டாங்க. वो सारे दवाई खा के देख ली, वो ஆனா கொஞ்சம் கூட சுகமாவல. उसमें कोई चंगाई नहीं आ पाई। நான் என்ன சொல்றேன்னா, मैं क्या बोल रहा हूँ? இந்த விசுவாசம் எப்படி எல்லாம் மாத்திருது ஆள. ये विश्वास कैसे जीवन को बदलता है। கொஞ்சம் கூட சுகமாவல. उसको चंगाई प्राप्ति नहीं हुआ था। ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 1 साल नहीं, 2 साल नहीं, 12 வருஷம் வியாதி. 12 साल से वो बीमार थी। ஆனா அப்படிப்பட்ட வியாதி, அப்படிப்பட்ட பிரச்சனை ऐसे व्याधि को, ऐसे परेशानी को எப்படி மாறுது? वो कैसा बदला? அவ கேட்கிற அந்த வார்த்தையின் மூலமா மாறுது. वो वचन जिस प्रकार उसने सुना था उसके जीवन में काम आया। ஆகவே உங்க பிரச்சனை, ऐसे आपकी समस्या உங்க भी, போராட்டம்லாம் आपके संघर्ष நீங்க கேட்கிற வார்த்தையின் மூலமா மாறுது. आपके वचन आप सुनने के टाइम बदलता है। ஆகவே தான் பிரச்சனையோட உட்கார்ந்துக்கிற நீங்க, इसलिए जब आप परेशानी में बैठे रहते हैं, நீங்க நானும் आप और हम, நான் என்ன பண்ணோம், அந்த வார்த்தையை கிளியரா கேட்கணும். आप और हम ये वचन को हम ठीक से सुनना है।
பாருங்க 12 வருஷம் வியாதி பண்ணு ये 12 साल से जो स्त्री அவ बीमार थी அவ கேள்விப்பட்டாலாம் वो उनकी चर्चा सुनी। அவ கேள்விப்பட்ட உடனே उनकी चर्चा सुनते ही அவ வாழ்க்கையில விசுவாசம் டக்குன்னு வருது பாருங்க उसके अंदर एकदम विश्वास हुआ आया था। என்ன சொல்றா वो क्या बोली वो आके இப்ப சொல்றா என் வியாதியை பெருசா யோசிக்கல वो अपने बीमारी को बड़ा नहीं समझा उसने। இந்த வியாதி இப்பயே சரியாயிடும்ன்றா वो बीमारी अभी तुरंत ठीक हो जाएगा करके उसने समझा। ஹலோ இருக்கிறீங்களா आप அவ என்ன சொல்றா वो क्या बोलती है நீங்க மேல பாத்தீங்கன்னா 26 வாசிக்கிறேன் பாருங்க वो 26 हम पढ़ के देखेंगे। நீங்க திருப்பி திருப்பி இது கேட்டுட்ட பாஸ்டர் சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா பிசாசு அங்க வேலை செய்துக்கிறான் ये बार बार पहले हमने पढ़ लिया करके आपने छोड़ने से वो शैतान काम करेगा आपके जीवन में। நீங்க கிரிக்கெட்டுக்கு அது போகும்போது டெய்லி என்ன சொல்லுவாங்க கேட்ச் பிடி பா நேத்து பிடிச்சேன் புடியா இன்னைக்கும் क्रिकेट कोचिंग के लिए जब आप जाते हैं तो रोज कैच पकड़ने के लिए बोलेंगे। டேனியல் புரியுதுங்களா आपको समझ में आ रहा है? புரியுதா 100 வாட்டி போட்டா நீங்க 100 வாட்டி பிடிச்சுதான் ஆகணும் 100 बार गेंद डालने से भी आप 100 बार पकड़ना पड़ता है ஏன்னா அது கிரிக்கெட் क्योंकि वो क्रिकेट है। அங்க விளையாட்டுக்கெல்லாம் வேலை இல்லை மத்ததெல்லாம் காரியம் கிடையாது वहां पर तो और किसी का जगह नहीं है। ஆலயமும் ऐसे कलिशा भी அப்பப்ப சொல்லிட்டு தான் இருப்பாங்க இத बार बार वचन बोलते रहते हैं। இத நீங்க கேட்டே ஆகணும் आप उसको सुनना ही पड़ेगा। கேட்கத்தான் सुनते सुनते அந்த ஃபயர் வரும் உள்ள. आपके अंदर वो अग्नि आएगा। அவ பாருங்க இவ திருப்பி अनेक வைத்தியர்னால மிகவும் வருத்தப்பட்டா वो बहुत से वैद्यों के पास जाई தனக்கு உண்டான எல்லாம் செலவழிச்சிட்டா अपने पास जो भी उसने बहुत कुछ खर्चा की उसने ஆனா கொஞ்சம் கூட நல்லா ஆகல लेकिन बिल्कुल भी उसको चंगाई नहीं आ पाई। கொஞ்சம் கூட நல்லா ஆகல थोड़ा भी वो चंगाई नहीं प्राप्त காசு कर போச்சு पाई। उसका पैसा भी चला गया நாட்கள் போச்சு வருஷம் கணக்கு போச்சு उसका समय भी बीत गया ஆனா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மென்ட் இல்ல। लेकिन उसके अंदर थोड़ा भी चंगाई नहीं आ ஆனா पाई। அவளுக்குள்ள தேவ வார்த்தை வருது लेकिन उसके अंदर जब परमेश्वर का वचन आया அதுக்கு செகண்ட் சொல்றா उस अगले पल ही उसने बोला அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சொல்றா उसके अंदर जो विश्वास था वो बोला இந்த நோய் என்னை விட்டு போய்டும்ன்றா ये बीमारी मेरे से चले जाएगा करके उसने बोला। எப்பா கரல தட்டிங்க கொஞ்சம் கரல தட்டுங்க आप ताली बजाकर महिमा कीजिए। அப்ப நான் கேக்குற வார்த்தை என்னது हम जो वचन जो सुनते हैं वो कैसा है? என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வார்த்தை हमारे समस्याओं को ठीक करेगा वो என்னுடைய போராட்டங்களை தீர்த்து வைக்கிற வார்த்தை हमारे संघर्ष को नाश करेगा। ஆகவே தான் அவன் நம்ம கேட்கணும் इसलिए हम सुनना है वचन சொல்லுங்க को। நான் கேட்கணும் हम सुनना है। நான் கேட்டா தான் हम जब सुनेंगे என் வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறன்ற எண்ணம் எனக்குள்ள வாயிலிருந்து வரும் तभी हमारे जीवन में समस्याओं का हल निकल पाएगा। கேட்ட उடனே வாயில பேசுறா பாருங்க जब वो सुनते ही वो उसने बात किया था உள்ள போயிடுச்சு वो ஃபெய்த் विश्वास उसके अंदर चला गया। இப்போ ஃபெய்த் வேலை செய்யுது फिर वो जो विश्वास काम किया அதுக்கு அப்புறம் பார்த்தா வாழ்க்கை நல்லா ஆயிட்டு उसके बाद उसका जीवन ठीक हो गया। அப்பதான் கேக்குறீங்க ऐसे आप भी सुन रहे हो। இப்போ என்ன பண்ண கேட்கும் போது அது வாயில வெளிய வரும் आप जब सुनते हो आपके मुंह से वो वचन आना है बाहर। ஆமென் आमेन। இரண்டாவது மூணாவது இப்போ अभी थर्ड पॉइंट இப்போ நான் விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது जब हम विश्वास की घोषणा करते हैं இந்த மனசுக்குதுல ये जो मन है இந்த மனசு வந்து மாறும் मन बदलता है। ஏன் சொல்றான் ஏன் விசுவாச அறிக்கை செய்ய சொல்றாங்க क्यों हम विश्वास की घोषणा करने के लिए ஏன் बोलते கேட்டத हैं? பேச சொல்றாங்க क्यों हम जब सुनते हैं उसको बोलने के लिए बोलते हैं? என் மனசு வந்து ஒத்து போக மாட்டேங்குது हमारा मन उसके साथ मेल नहीं कर पाता है। அது எப்படி நடக்கும்னு சொல்லுது ये कैसा होगा करके पूछता है। அப்படிதான் இருக்குது ऐसे ही हो रहा है। நீங்க சொல்லினே தான் இருக்கீங்க आप तो बोलते रहते हैं அப்படிதான் இருக்குது लेकिन ऐसे ही है करके हम पूछते हैं। அதத்தான் மாத்துறதுக்கு इसी को बदलने के लिए அப்படியே தான் இருக்கு மாறாத இருக்குது பாருங்க जो मन में जो हमारे विचार नहीं இந்த बदलता है மாறாத இருக்கிறத ये जो विचार जो नहीं बदलता है நீங்க பேசும்போது जब हम மாறாத बोलते हैं वो बदलने लगता है। ஆமென் आमेन। பாருங்க கேட்ச் பிடிக்க குடுக்குறாங்க जैसे कैच पकड़ने के लिए ஏன் गेंद சொல்றேன்? डालते எவ்வளவு हैं। காசு ஏன் குடுக்குறாங்க ஏன் போடுறாங்க क्यों गेंद डालते हैं? கீழே விழுது ஒரு வாட்டி திருப்பி விழுது एक बार गिरता है नीचे फिर से गिरता है। இப்படி போட்டு பாப்பா அப்படி போடு இப்படி போட்டு ऐसे डालते वैसे डालते हैं पकड़ने के लिए। क्यों? நீங்க தரவா ஆகணும் क्योंकि आप अच्छा उसमें हुनर आना है आप में। ஏன்னா மிஸ் ஆகுது क्योंकि मिस हो जाता है அப்படி இப்படி கீழே விழுது वो कभी कभी नीचे कीड़े गिर उड़ते। जाता है यहाँ नीचे गिर ஆனா जाता है। ட்ரைனிங் इसलिए आपको ट्रेनिंग மனசு என்ன பண்ணுது கேட்க ऐसे ही मन भी
அது நடக்கல அது நடக்கல. ये नहीं हो रहा, वो नहीं हो रहा करके ஆனா सोचते கடவுள் हैं, சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையை பேசினேக்கிறாரு. लेकिन परमेश्वर का वचन हम बोलते रहना है। கேட்ச் வராதது எப்படி கேட்ச் கரெக்டா வருதோ जैसे हम कैच छोड़ देते हैं फिर कैच पकड़ने लगते हैं, இது மாறாதது மாற ஆரம்பிக்கும். वैसे ही हमारा मन भी बदलने लगता है। ஆமென். आमेन, சாவித்திரி சிஸ்டர் आमेन। கேக்குதுங்களா? आप सुन रहे हैं? ஆமென். आमेन। நான் பாரு இங்க இருந்து எல்லாரையும் பாக்குறேன். मैं सभी को देख रहा हूँ यहाँ से, நீங்க என்ன எல்லாம் பாக்குறீங்க, आप वहां से मुझे देख रहे ஆனா हो, நான் அப்படியே எல்லாரையும் பாக்குறேன். मैं यहाँ खड़े होके सभी को देख रहा हूँ, ஏன்னா क्योंकि நீங்களும் நானும் நல்லா ஆகணும். क्योंकि आप और हम अच्छा रहना है। பாருங்க சங்கீதம் ரோமர் புஸ்தகம் 12 रोमियो निकालेंगे, 12:2 रोमियो का 12 में 2, रोमियो का 12 में 2। நீங்கள் ஆ, இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள்லாம் நீங்க தான், நீங்கள் அப்படின்னா நானும் நீங்களும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆ, ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா என்ன, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று ஆ, பகுத்தறியத்தக்கதாக ஆ, உங்கள் மனம் ம், புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வாசிங்க. हम पढ़ेंगे अभी। और इस संसार के सदृश ना बनो, परंतु तुम्हारी बुद्धि के नए हो जाने से तुम्हारा चाल चलन भी बदलता जाए, जिससे तुम परमेश्वर की भली और भावती और सिद्ध इच्छा अनुभव से मालूम करते रहो। आमेन। இங்க பவுல் சொல்றாரு, यहाँ पर पौलुस बोल रहे हैं, ஏன்பா மனசு மறுரூபமாகணும்? क्यों हमारा मन बदलना है। நான் சொல்றேன் விசுவாச அறிக்கை செய்யும்போது தேவனுடைய வார்த்தை பேசும்போது மனசு மறுரூபம் ஆகுது. मैं बोल रहा हूँ जब विश्वास की घोषणा करते हैं तो हमारा मन बदलता ஆனா है, ஏன் மனசு மறுரூபம் ஆகணும்? लेकिन क्यों बदलना है हमारा मन। இங்க சொல்றாரு यहाँ पर बोल रहे हैं, நன்மையும் 2வது வசனத்துல நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று. भली और भावती और सिद्ध इच्छा क्या है। ஏன்பா மனசு மறுரூபம் ஆகணும் क्यों हमारा मन बदलना है। அப்படின்னா கடவுளுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு மறுபூர்ணம் क्योंकि ஆகணும். परमेश्वर की भली और भावती और सिद्ध इच्छा को हम मालूम करना है, इसलिए हमारा मन बदलना है। உங்களுக்காக கடவுள் வச்ச திட்டத்தை आपके लिए परमेश्वर ने जो इच्छा रखा है நீங்கள் அறிந்து கொள்ளும் போது आप उसको पहचानना है। அறிய வேண்டும்னா अगर आपको पहचानना है तो உங்க மனசு மறுரூபம் ஆகணுமா? आपका मन बदलना है। அப்ப மனசு மறுரூபம் ஆகணும்னா अगर मन बदलना है तो நீங்க தேவ வார்த்தையை பேச வேண்டும். आप परमेश्वर के वचन को मुंह से बोलना है। நீ கேட்ச் பிடிக்கணும்னா जैसे कैच पकड़ना है तो ஒரு ஆள் போடணும், एक जन तो वो गेंद को डालना है, இல்லனா நீங்க தூக்கி தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி या பாருங்க. फिर आप खुद ही डाल के उसको कैच पकड़ के மனசு सीखना மறுரூபம் है। ஆகணும். ஏன் மனசு மறுரூபம் ஆகணும்? मन अगर बदलना है तो கடவுளுடைய சித்தம் நோக்கம் திட்டத்தை நான் சரியா புரிஞ்சுக்கணும். क्योंकि परमेश्वर के भली और भावती और इच्छा को हम अनुभव करना है। யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए, இப்ப காலைல எழுந்திருச்சு आप सुबह उठ के வேலைக்கு போறதுக்கு नौकरी पे जाने के लिए என்ன பண்றீங்க? आप क्या करते हैं। வெளியே போகணும், बाहर जाते हैं, பஸ் பிடிக்கணும், बस पकड़ते हैं, ஏறணும், आप बस पे चढ़ के கரெக்டான ஸ்டாப்ல இறங்கணும், ठीक स्टॉपिंग पर उतरना है, நேரா போகணும், फिर जाके லெஃப்ட் போகணும், लेफ्ट जाना है, ரைட் போகணும், राइट जाना है, 4வது பில்டிங்ல चौथा बिल्डिंग நாங்க में போய் சேரணும். वहां हम जाते हैं। இத கிளீனா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ये सब आपके मन में क्लियर है, அப்ப எழுந்திருச்சு என்ன பண்றீங்க? इसलिए आप उठ के क्या करते டப்பு हैं, டிப்பு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு आप एकदम फटाक से கிளியரா அந்த இடத்துக்கு போய் तैयार சேர்ந்துறீங்க. होके वहां पर चले जाते हैं। ஆனா அந்த இடமே தெரியலனா अगर वो जगह आपको नहीं मालूम होने से நீங்க கன்ஃபியூஸ் ஆவறீங்க. आप कंफ्यूज हो जाते हो, எங்க போகணும் தெரியல, कहाँ जाना है करके मालूम नहीं होता, யார கேட்கணும் தெரியல, किससे पूछना है करके मालूम இல்லனா नहीं அப்படி होता, கேட்டு கேட்டு या फिर पूछताछ करके அங்க போறதுக்கு லேட் ஆயிடும். फिर वहां काम पे जाने के लिए आपको देर हो जाती அதான் இந்த है। வசனம் சொல்லுது. वैसे ही यहाँ पर वचन में बोल எப்பா रहे நீ हैं, கரெக்ட்டா போணும்னா अगर आपको ठीक से जाना है तो உன் மனசு மறுரூபம் ஆகணும். आपका मन बदलना है। உன் மனசு மறுரூபம் ஆகணும்னா अगर आपका मन बदलना है तो நீ வாயை திறந்து பேசணும். आप मुंह खोल के बात करना है। என்ன பேசணும்? क्या बात करना है, தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பி. परमेश्वर का वचन निकाल के बात करना है, ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு தான் क्योंकि परमेश्वर के वचन இந்த को மனசை மாத்தத்துக்கு பவர் இருக்குது. क्योंकि परमेश्वर के वचन में ही मन को बदलने की शक्ति है। ஏசப்பா ஜனங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. सभी को कृपा दीजिए पिता। அப்போ பேசினா தான் அவன் மனசு மாறுது. हम बोलने से ही हमारा मन बदलता है, அப்போதான் நமக்கு கிளியரான வழி தெரியுது. तभी हमें स्पष्ट मार्ग दिखाई देगा। சரி, அதனால இங்க சொல்றாரு 12ல சொல்றாரு மறுரூபமாகுங்கள். मन का मन बदलना है, புதிதாக்கப்பட்டதுனால மறுரூபமாகுங்கள். हम बदलना है,
இல்லனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியுது அப்படின்னா என்ன नहीं तो அர்த்தம்? इस संसार के सदृश्य இந்த बनेंगे फिर। உலகத்துல இருக்கிற குழப்பமா இருக்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். नहीं तो ये संसार में झंझट में जूझ इप- जाएंगे। ஏன் அப்படி சொல்றாருன்னா क्यों ऐसा बोल रहे हैं? உலகத்துக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து கிளியரா என்ன பண்ணணும்னு தெரியாது. क्योंकि संसार के लोगों को स्पष्ट मार्ग नहीं मालूम होता நான் சொல்றேன் है। என்ன சொல்ல வரேன்னா मैं क्या बोलने वाला அவங்களுக்கு हूँ, வாழ்க்கையே புரியல, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. उनको तो जीवन नहीं, उनको तो समझ में नहीं आता। ஏசு சொல்றாரு यीशु मसीह बोल रहे हैं, என்ன அறியாத அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு செத்துட்டான்னா अगर सब நல்லா कुछ இந்த करके உலகத்துல நல்லா வாழ்ந்துட்டு ये दुनिया में अच्छा जी के अगर मर गया तो, அவன் செத்தானா अगर वो मरा तो, என்ன அறியலனா वो अगर मुझे नहीं जाना, அவனுடைய வாழ்க்கையே வேஸ்ட்ன்றார். तब तो उसका जीवन ही बेकार हो जाएगा। அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். वही संसार में सदृश्य ஆனா होना। நீங்க அப்படி இல்ல, लेकिन हम लोग कैसे என்ன हैं? அறிஞ்சிட்டீங்க. हम लोग तो उनको जान गए ஆனா हैं, நீங்க என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். लेकिन आपको क्या करना है करके परमेश्वर ने प्रबंध कर रखा है। அதை தெரிஞ்சுக்கிறது தான் उसको हम जानना है, நம்முடைய கோல். वही हम जानना है। ஆமென். हमें, நான் திருப்பி சொல்றேன், मैं फिर से बोल रहा हूँ, வாழ்க்கை விளையாட்டு கிடையாது. ये जो जीवन है वो खेल नहीं है, ஆமா, அது ரொம்ப சீரியஸ். वो आपको सीरियसली देखना है। वो சரிங்க, அடுத்தது अभी फिर से இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन पढ़ेंगे। சங்கீதம் 103. भजन संगीता 103 निकालेंगे। ஏன்னா இந்த மனசை பத்தி பேசுறோம். अभी हम मन के बारे में बात कर रहे हैं। 103 भजन संगीता 103। ஷாபா ராபாக்கா தூரா லாபாக்கா ஹalleluya. சங்கீதம் 103 भजन संगीता 103 में 103 1 2 வாசிங்க பிரதர். 1 और 2 पढ़ेंगे। என் ஆத்மாவே என்னதுங்க இப்ப என்னத்தை பத்தி பார்க்கறோம்? மனசு தான் ஆத்மா. அதை பத்தி என் பார்க்கறோம். ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. மறவாதே. வாசிங்க. हे मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कह। हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकार को ना भूलना। आमीन। பாருங்க, எல்லா இடத்துல வீட்டுல ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, சர்ச்சிலோ ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இந்த வாசனத்தை வாசிப்பாங்க. सभी जगह पर இந்த வாசனத்தை சொல்லுவாங்க. सभी जगह पर प्रार्थना खत्म करने के बाद ये वचन बोलते हैं। இது என்னன்னு? ये क्या है? உங்க மனச आपके मन को கடவுளுடைய வார்த்தைக்கு ஸ்டடி ஆக்குறது. आपके मन को परमेश्वर की तरफ फिराना है। அதான் என் ஆத்மாவே हे मेरे मन கர்த்தரை ஸ்தோத்திரி. यहोवा को धन्य कह। சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்மாவே सभी बोलिए, हे मेरे கர்த்தரை मन ஸ்தோத்திரி, यहोवा को धन्य कह। என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कह। அப்ப பாருங்க, அதுதான் திருப்பி அதுவும் சொல்றாரு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இரண்டாவது, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. हे मेरे मन यहोवा को धन्य कह और उसके किसी उपकार को ना भूलना। आमीन। அப்போ மனசை ஸ்டடி பண்றதுக்கு हम मन को अगर स्टडी करना है तो என்ன பண்றாரு? क्या करना है? வாயில பேசுறாரு. आप मुंह से बात करना है। மனசை சரி பண்றதுக்கு मन को ठीक करना है तो வாயில பேச ஆரம்பிக்கிறார். मुंह से बात करना है। அப்போ உங்க மனசு சரியாகணும். अगर आपको मन ठीक होना है तो உங்க மனசு அப்பப்போ தப்பு தப்பா பேசுது, தப்பு कभी தப்பா யோசிக்குது. कभी गलत गलत सोचता है आपका मन। இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்க மாட்டேங்குது. ये वचन पर आप विश्वास नहीं कर இந்த पाते மனசு हैं। கோணல மணலமாகுது. वो आपका मन टेढ़ा मेढ़ा सोचता है। இத மனசை சரி பண்றதுக்கு अगर मन को ठीक करना है तो என் வாயை திறந்து நான் பேச आप வேண்டும். मुंह खोल के बात करना है। ஆமென். आमेन। வேற மருந்து இல்லங்க. और कोई दवाई नहीं है। டாக்டர் கிட்ட போய் ஊசியை போட்டு மனசை மாத்த முடியாது. डॉक्टर के पास सुई डाल के आपको मन को चेंज नहीं कर सकते हैं। தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் நம்முடைய மனசை சரி பண்ணும். परमेश्वर का वचन ही आपके मन को ठीक करेगा। ஆகதான் வேதம் சொல்லுது. इसलिए पवित्र शास्त्र में बोला 3 गया யோவான் है 2ஆம் வசனம். 3 यूहन्ना 3 யோவான் 2ஆம் வசனம். அதை வாசிங்க. 3 यूहन्ना निकालेंगे। மனசை வந்து எப்படி பண்ற யோவான் சொல்றாரு பாருங்க. 3 மனசு எவ்வளவு முக்கியம்ன்றாரு பாருங்க. मन कितना जरूरी है करके बोलते हैं। 3 यूहन्ना 2 वचन। வாசிங்க. பிரியமானவனே, என்னதுங்க? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல அதேதான் மனசு வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். வேண்டுகிறேன். வாசிங்க. 3 यूहन्ना का 2 वचन पढ़ेंगे। हे प्रिय, मेरी यह प्रार्थना है कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे। आमीन। அவ்வளவா? கவனிங்க. आप
இது நீங்க सुनिए, கேட்க ஐயா நான் நிறைய ட்ரிப் வசனத்தை கேட்டுக்கிறேன் ஐயா मैंने बहुत बार ये वचन सुन लिया करके आप बोलेंगे। சார் நிறைய ட்ரிப் கேட்கறது மாத்திரம் சொல்லல நான் இப்போ ये बहुत बार सुनने के बारे में नहीं बोल रहा हूँ நீங்க मैं। என்ன கேட்கலன்னு சொல்றீங்களா நான் சொல்றேனா आप नहीं सुन रहे करके थोड़ी बोल रहा हूँ இல்ல मैं, நான் கேட்கலன்னு சொல்றேனா या फिर मैं बोल रहा நம்ம हूँ। கேட்கிறோம் हम तो सुनते हैं, ஆனா लेकिन அதை என்ன சொல்ல வருதுன்னா इसमें क्या बोला गया है? நம்முடைய மனசை சரி பண்ணோம்னா हमारे मन को अगर मन नहीं, में सुनिए, तब्दीली आना है तो நான் வாயை திறந்து பேசினாதான் हम मुंह खोल के बात करना என் है, மனசு மாறும் तभी हमारा मन அதான் இவர் बदलेगा। சொல்றாரு वही यहाँ पर बोल रहे हैं, பிரியமானவனே हे प्रिय, உன் மனசு வாழுகிறது போல जैसे तो आत्मिक उन्नति कर रहा है, உன்னுடைய மனசு சரியாவது போல जैसे तेरा मन ठीक हो रहा है, உன் வாழ்க்கையெல்லாம் அதுல இருந்து தான் சரியாகும் वैसे ही तुम्हारा जीवन भी ठीक होगा। அது மூலமா தான் நீ சுகமாவ उसके द्वारा ही तुम चंगाई प्राप्त करोगे। नहीं तो எனக்கு வியாதியா இருக்குது சொல்லுது मैं व्याधि में हूँ करके मन बोलता रहता है, இதுதான் சொல்லுது वो मन ही बोलता है ना எனக்கு आपसे, பணம் இல்ல मेरे पास पैसा नहीं है करके बोलता இதுதான் रहता சொல்லுது है। मन क्या बोलता है? ரொம்ப கஷ்டமாகுது बहुत कष्ट है करके बोलता है। இதுதான் சொல்லுது मन बोलता है ஜெபம் பண்ண விடாது हमें प्रार्थना करने नहीं देता है। ஜெபம் பண்ணலாம்னு போவீங்க आप प्रार्थना करने के लिए जाते हैं, டக்குன்னு அந்த செல் எடுக்க சொல்லும் फिर आप एकदम फोन के पास आ जाते हैं। ஜெபம் பண்ணலாம்னு போவீங்க आप प्रार्थना करने के लिए जाते हैं, சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமே थोड़ी देर हम टीवी देखेंगे करके बैठ जाते हैं। இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா ये मन क्या करता है? நம்மள உருப்படியா வாழ விடாது हमें ठीक से जीने नहीं देता है। இருக்கிறீங்களா இல்லையா आप हैं? வந்துச்சு வாயில ஆமே அப்ப பாருங்க இந்த மனசை மாத்துறதுக்கு आप मन में तब्दीली लाने के लिए நான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேன் आप मुंह खोल के बात करना है। என்ன மனசே हे मेरे मन, ஒழுங்காயிரு तू ठीक रहना करके मन बोले। से हे मेरे मन, கடவுள் செய்த காரியங்களை நம்பு आप परमेश्वर के बातों पर विश्वास करो। அதுதான் சொல்றேன் முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி हम முழு உள்ளமே बोलते हैं, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி हे मेरे मन यहोवा को धन्य कह करके हम बोलते हैं। அவர் செய்யற சகல காரியங்களும் उनके सारे उपहार को नहीं बोलना, மறவாது कभी नहीं भूलना है। அப்ப 3 பாயிண்ட் हम 3 पॉइंट देखे हैं। நான் பேசுறது மூலமாக हम जब बात करते हैं, என் இருதயத்திலே விசுவாசத்தை விதைக்கிறேன் हमारे हृदय में विश्वास को बोया जाता நான் है। வசனத்தை பேசுறது மூலமாக हम वचन को बोलने के टाइम எனக்கு விசுவாசம் உண்டாகுது हमें विश्वास पैदा होता है। நான் வாயில திறந்து கடவுளுடைய வார்த்தையை பேசுறது जब மூலமாக हम मुंह खोल के परमेश्वर के वचन ये को बोलते मनस हैं, हमारे சரியாகுது मन में हमारा मन ठीक होगा। 3 பாயிண்ட் 3 पॉइंट हमने देखा है। யாராவது சொல்ல முடியுமா 3 பாயிண்ட் कोई बोल सकते हैं? சொல்லுமா மனசு பாருங்க ரொம்ப கஷ்டம் தான் ஆனா அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துனே இருக்கிறோம் इसलिए आप अभ्यास देते रहना है। ஆமா டீச்சருக்கே ட்ரைனிங் பாருங்க ऐसे टीचर को ही हम अभ्यास दे रहे हैं अभी। நீங்க டீச்சரா இருக்கலாம் आप तो टीचर रह सकते हैं, நான் இதுல டீச்சர் हम लेकिन मैं यहाँ पर टीचर हूँ। நீங்க ஏபிசிடி எல்லாம் கத்து கொடுத்துடலாம் आप ABC तो सिखा सकते हैं, ஆனாவெல்லாம் கத்து கொடுத்துடலாம் आप तो सिखा सकते हैं, அதெல்லாம் கத்து கொடுத்துடலாம் वो सब तो सिखा सकते हैं। அத இப்ப பிபிஎஸ் வைக்க போறீங்க अभी आप VBS रखने वाले हो, அது சொல்லி கொடுத்தா அல்ல சொல்லும் वो आप सिखाने से बच्चे सीखेंगे। ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது தான் இங்க பிரச்சனை இருக்குது लेकिन जीवन में ही बहुत परेशानी आती है। ஜனங்களுக்கு அதான் என்னையா எங்க அப்பா எல்லாம் வாழ்ந்துட்டார்ல वो बोलते हैं ना, मेरे पिता तो जी लिए, எங்க அம்மா வாழ்ந்துட்டாங்களே मेरे माँ जी लिए, என்ன வாழ்க்கை என்ன பெருசு क्या जीवन क्या क्या कष्ट करके आप கல்யாணம் पूछेंगे? பண்ணோம் शादी करना है, குழந்தை எல்லாம் பெத்து எடுக்கணும் फिर बच्चे पैदा होंगे, அது கல்யாணம் பண்ணோம் फिर उनकी शादी करना है, அப்புறம் பேரன் பேத்தி फिर पोता पोतियां हैं, அப்புறம் செத்து போறது फिर मर जाना है। கர்த்தர் சொல்றாரு இது வாழ்க்கையே இல்லைன்ற परमेश्वर बोलते हैं ये तो कोई जीवन ही नहीं है। எது வாழ்க்கை क्या जीवन है? அப்பா பேர் தெரியாதே வாழ்ந்துட்டு போயிட்டா என்னது अगर परम पिता को आप नहीं पहचाने तो फिर कैसा जीवन है? உண்டாக்குனவருடைய பேரு உண்டாக்கணும் எதுக்கு உண்டாக்குனார் ஏன் உண்டாக்குனார் எதுக்கு வர வச்சாரு இதெல்லாம் தெரியாதே நான் எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டேன்னா किसने आपको सृजा है, कौन है, उनका नाम ही नहीं जाने तो फिर कैसा जीवन है? போ வேஸ்ட் போ आप तो बेकार हैं फिर। ஆமென் சரி அடுத்தது முடிக்க போறேன் अभी मैं खत्म करने वाला हूँ। 4வது பாயிண்ட் பார்த்துட்டு முடிச்சிடலாம் अब चौथा पॉइंट देखिए, हम खत्म कर देंगे। நம்முடைய பிரச்சனையே हमारे परेशानी, பிரச்சனையே हमारी समस्या को நம்ம வந்து முன்ன வைக்க கூடாது हम समस्या को आगे नहीं रखना है, நம்முடைய பிரச்சனைக்கு மத்தியில தேவனுடைய பதிலை முன்ன வைக்கணும் हमारे समस्याओं के बीच में ही हम परमेश्वर के जो उत्तर है उसको रखना है। நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனை தான் முன்ன நிக்குது हमारे जीवन में तो समस्या आगे ठहरता ஆனா है, நம்முடைய பிரச்சனைக்கு பதிலாக लेकिन समस्या के बदले
ஏன் நம்முடைய பிரச்சனை முன்ன வைக்காம हम समस्या को आगे नहीं रखना है, நம்முடைய பதிலை முன்ன வைக்கணும்னா हमारे जो उत्तर हमें दिया है उसको आगे रखना நான் है। வாயை திறந்து பேசணும். हम जुबान खोल के बोलना है। நமக்கு எப்ப பார்த்து பிரச்சனை தான் நிக்குது. हमारे सामने तो हमेशा समस्या खड़ी रहती है। கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर बोलते हैं பிரச்சனையை பார்க்கும்போது आप समस्या की ओर देखने से, முன்ன வைக்கும்போது जब उसको आगे रखते हैं நீ முன்னால போக மாட்ட. तो आगे नहीं जा पाएगा। ஆனா நான் உனக்காக வச்சிருக்க அந்த பதில लेकिन मैंने जो उत्तर तुम्हें दिया நீ है முன்ன வைக்கும்போது उसको तो आगे रखने से நீ முன்னேறி செல்லுவ. तभी तो उन्नति पाएगा। அப்ப பிரச்சனையை எப்படி என்னுடைய பதில் எப்படி முன்ன வைக்கிறது? आप उत्तर को कैसे आगे रखना है? என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய காரியத்தை எப்படி நான் முன்ன வைக்க முடியும்? मैं अपने जो समस्या का हल को कैसे हम आगे रख நான் सकते हैं? பேசுறது மூலமா அதை நான் முன்ன வைக்க முடியும். जब हम बोलते हैं तब वैसे हम रख पाएंगे। ஆமென். आमेन। ஒன்னில ஒரு சீனரிஸ், एक सीनरी है, அந்த சீனரிஸ் ஒரு வீடு. एक घर है। உங்களுக்கு ஏத்த மாதிரி வீடை வந்து எப்படி எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அழகா வரைஞ்சி அழகா வச்சிருக்கீங்க. आपको कैसा घर बनाना है करके वो ढांचा आपने लिख के रखा है। அதை பார்க்கும்போது என்ன ஆகுது? उसको देखने से आपको कैसा लगेगा? இந்த மாதிரி வீடு தான் கட்ட போறேன், ऐसे घर में बनाने वाला हूँ இந்த மாதிரி करके கார் தான் सोचें। வாங்க போறேன், ऐसे कार में खरीदने वाला हूँ, இந்த மாதிரி தான் என்னுடைய திருமண வாழ்க்கை வரப்போகுது, ऐसे ही मेरा विवाहित जीवन होने वाला இந்த है, மாதிரி தான் என் பையன் வர போறான், ऐसे मेरा बेटा आने वाला है। அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பை நான் முன்ன வைக்கும் போது ऐसे हम अपने आशाओं को जब आगे रखते हैं அது எனக்கு நம்பிக்கை தரும். तभी हमें हमारे अंदर भरोसा அதை எப்படி उत्पन्न முன்ன होगा। வைக்கிறது? जब कैसे हम उसको आगे रखते हैं? எப்படி நம்ம எல்லாம் அதை எடுத்து வரைஞ்சி அப்படி வச்சுக்கிறோமோ, जैसे हम उसको ढांचा बनाकर आगे रखते हैं, நான் பேசி எனக்கு முன்னால் அதை வைக்கிறேன். ऐसे ही हम बात करके उसको आगे रखना है। நீங்க பேசுறதுனால தான் அது வரையப்பட்டது. हम बात करने की वजह से ही उसका ढांचा बनता है, படமா एक चित्र के जैसा बनता है। அதே போல பேசி பேசி உங்களுடைய ஃபிகரை முன்னால வைங்க. वैसे ही आप बात कर करके आपकी जरूरतों को आप ढांचा बना के आगे रखिए। ஆமென். आमेन। பாப்போம். अभी देखेंगे மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் லாஸ்டா मत्ती में 14 निकालेंगे। 14:29. 14 में 29 என்ன ஆச்சுடா? என்ன சம்பவம்னா, यहाँ पर क्या हो रहा है? இயேசு வந்து தண்ணியில நடக்கிறார். यीशु मसीह पानी पर चल रहे हैं, உடனே சீடர்லாம் இருக்கிறாங்க. उनके चेले उनके साथ हैं। பேதுரு பார்க்கற இயேசு தண்ணியில நடந்து வரத பார்க்கறாரு. पतरस देखता है कि यीशु मसीह चल के आ रहे हैं पानी में। உடனே பேதுரு சொல்றாரு, वो पतरस बोल रहे हैं, ஆண்டவரே நீ யாரானால் நான் கடல்ல நடக்கிறேன். आप आने से मैं भी आपके साथ आ रहा हूँ करके। உடனே இயேசு என்ன சொன்னாரு? यीशु मसीह क्या बोले? ஏய் பேதுரு, हे पतरस, நான் தான் நடப்பேன், मैं ही चलूंगा, உனக்கு நடக்க முடியாது तू चल नहीं पाएगा। அப்படின்னு சொல்லல பாஸ். ऐसे नहीं बोले। சாராளம்மா आप सुनिए, அப்படி சொல்லல. ऐसे नहीं बोला। என்ன சொன்னாரு? वो क्या बोले? நடந்து வானார். तू चल के आओ करके बुलाए उसको। உடனே பேதுரு என்ன பண்ணாரு? फिर पतरस क्या किए? கவனிங்க, आप அத ध्यान दीजिए। முன்னால எதை வைக்கிற பத்தி பேசுற, பேசி அப்படி முன்னால வைக்கணும். बात करके किस बात को आप आगे रखना है उसके बारे में मैं बोल रहा हूँ। பேதுரு இறங்கினாரு, वो पतरस नीचे उतरे, தண்ணி மேல காலை வச்சாரு, वो पानी पर पैर रखे, நடந்து வராரு. वो चल के आ रहे हैं। எதை பார்த்து நடந்து வராரு? किसको देख के अब चल के आ रहे हैं? எதை பார்த்து நடந்து வராரு? किसको देख के चल के आ रहे हैं? வான்னு சொன்னார் பாருங்க அந்த வார்த்தை. आओ करके बुलाए ना, उस वचन को आगे रखे, वो चल के आए। அந்த வான்னு சொன்ன வார்த்தை முன்னால வச்சிட்டாரு. आ करके बुलाए थे, उसको அதை आगे வச்சு நடக்க रखे, ஆரம்பிச்சிட்டாரு. उसको सुन के वो चलने लगे। ஆனா लेकिन கொஞ்ச தூரம் போய் थोड़ी दूर जाके காற்று கடல் கொந்தளிக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். वहां पर एकदम बड़े बड़े लहरों को देखकर, அப்படியே பார்க்கும்போது ऐसे देखते ही இப்போ அவருக்கு முன்னால போற அந்த வார்த்தையை விட்டுட்டாரு. वो उनके आगे जो वचन आगे जा रहा था उसको छोड़ दिए। இப்போ அதை விட்டுட்டு வேற எதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. उसको छोड़ के और कहीं देखने लगे। அந்த கொந்தளிப்பை பார்க்கறாரு, वहां के लहरों को கடலுடைய देखे, அலையை பார்க்கறாரு, वो बड़े समुद्र की लहरों की ओर காத்தை देखने लगे, பார்க்கறாரு. हवा को देखने लगे, இப்போ முழுக ஆரம்பிக்கிறார். फिर वो डूबने लगे। வாசிக்கட்டுமா? अभी हम पढ़ेंगे। அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்துட்டாரு. இத வாசிங்க, நீங்க வாசிங்க. 29 पढ़ेंगे। उसने कहा आप, तब पतरस नाव पर से उतरकर यीशु के पास जाने को पानी पर चलने लगा। 29 30 வாசிங்க பிரதர்.
அதற்கு காற்று பலமாகிறதை கண்டு காற்று பலமா இருந்ததை கண்டு பயந்து பயந்து அமிழ்ந்து போகையில் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். என்று கூப்பிட்டான். போதும். 30 पढ़ेंगे। पर हवा को देखकर डर गया और जब डूबने लगा तो चिल्लाकर कहा, हे प्रभु मुझे बचा। 31 வாசிங்க பிரதர். உடனே இயேசு உடனே இயேசு கையை நீட்டி கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். வாசிங்க. अभी 31 पढ़ेंगे। यीशु ने तुरंत हाथ बढ़ाकर उसे थाम लिया और उससे कहा, हे अल्प विश्वासी, तूने क्यों संदेह किया। आमीन। கவனிங்க. आप ध्यान दीजिए இங்க என்ன நடக்குது. यहाँ पर क्या हो रहा है। இயேசு வான்னு சொன்னாரு. यीशु मसीह आ करके बुलाए। இயேசுடைய வார்த்தையை முன்ன வச்சான். यीशु के वचन को उसने आगे रखा, நடக்க ஆரம்பிச்சான். फिर चलने लगा। கொஞ்ச தூரம் போன உடனே थोड़ी दूर जाकर இயேசு வார்த்தையை தள்ளி வச்சிட்டான். यीशु मसीह का जो वचन और था सुनना उसको बातें तली उसको हटा दिया उसने। இப்போ கொண்டாந்து கடலை முன்னால வைக்கிறான். वो समुद्र के लहरों को आगे रखा। அதோடைய கடலுடைய தத்தளிப்பு அந்த காற்று கடல் அது கொந்தளிக்கிறத முன்னால வைக்கிறான். वो हवा और लहरें जो आ रहे थे उसको आगे रखा उसने। நடந்த ஆளு இப்போ முழுகுறான். वो जो चल रहा था लेकिन उसको देख के वो डूबने लगा। இயேசு என்ன பண்றாரு. यीशु मसीह क्या बोले, ஆண்டவரே ரட்சின்றான். वो प्रभु को पूछा था वो बचाने के लिए, हे प्रभु मुझे बचाओ करके बोला। உடனே இயேசு தூக்குறாரு. यीशु मसीह उसको उठाए। தூக்கிட்டு என்ன சொல்றாரு. சும்மா தூக்கி உள்ள उठा के क्या बोले, அற்ப விசுவாசியே. हे अल्प विश्वासी बोले। அப்படின்னா என்ன அர்த்தம். इसका मतलब क्या है, கொஞ்ச நேரம் விசுவாசிச்ச, तू थोड़ी देर ही विश्वास किया, அப்புறம் விசுவாசத்தை விட்டுட்டியே. फिर विश्वास को छोड़ दिया। எப்படி கொஞ்ச நேரம் விசுவாசிச்சா. क्यों थोड़ी देर कैसे विश्वास किया उसने। இயேசுடைய வார்த்தையை முன்னால வச்சான். वो यीशु मसीह के जो वचन था उसको आगे रखा। அப்ப முன்ன அவர் சொன்னதை முன்ன வச்சான். उन्होंने जो शब्द बोला था उसको आगे रखा, நல்லா வாழ்ந்தான். तब वो अच्छा जिया। அவர் வார்த்தையை தூக்கி வச்சிட்ட ஓரம். जब उसने वो शब्द को हटा दिया, பிரச்சனையை முன்னால வச்சான், वो समस्या को आगे रखा, கீழே போக ஆரம்பிச்சான். फिर डूबने लगा वो। நீங்க நானும் आप और हम, நாம தேவனுடைய வார்த்தை அவர் பேசினார்ல, வான்னு சொன்னார்ல, जैसे वो आ करके बुलाए थे, அந்த மாதிரி டெய்லி தேவ வார்த்தை எடுத்து உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை எடுத்து உங்க முன்னால நீங்க வைக்கும்போது, ऐसे ही रोज आप उनके वचन को निकाल के आपके सामने रखना है। அது உங்க வாழ்க்கையை முன்னேறி செல்ல வச்சிரும். तभी आपके जीवन में आप उन्नति प्राप्त करेंगे। நீங்க போக வேண்டிய தூரம், போக வேண்டிய வழிக்கு உங்களை கொண்டு போய் நிக்கும். आप जिस मार्ग पर जाना है उस मार्ग पे आपको लेके जाएगा। தேவ வார்த்தை உங்க வாழ்க்கையில இல்லனா, अगर परमेश्वर का वचन आपके जीवन में आपके सामने नहीं रहने से, பிரச்சனையை தான் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, अगर आप समस्या की ओर देखते रहने से, நீங்க அதுல முழுக ஆரம்பிச்சிருவீங்க. फिर आप उसी में डूबने लगेंगे। பிரச்சனையை மாத்தத்துக்கு अगर समस्या को हटाने के நீங்க लिए தேவனுடைய வார்த்தையை முன்னால வைக்கணும். परमेश्वर के वचन को आप सामने रखना பிரச்சனை है, வந்து முன்ன நிக்குது, लेकिन समस्या आपके आगे खड़े ஆனா रहेगा। தேவனுடைய வார்த்தை முன்னால வைங்க. आप उनके बात को आगे रखिए। எப்படி வைப்பீங்க. कैसे रखेंगे, நீங்க பேசுங்க. आप बात करेंगे। வியாதி பிரச்சனை வியாதின்னு வச்சீங்களே, अगर 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 आपकी समस्या व्याधि है तो, இல்ல பண பிரச்சனை வச்சீங்களே, या फिर पैसे की तंगी அது है வந்து तो, முன்ன வந்து நின்னு நிக்குது, वो आपके सामने आके खड़े होगा। நீங்க அதுக்கு முன்னால கடவுளுடைய வார்த்தை வைக்கணும். आप उसके सामने परमेश्वर के वचन को रखना है। வாதையின் கூடாரத்தை எனக்கு அது பொல்லாப்பு இன்னைக்கு நேரடான்னு சொல்லணும். मेरे मेरे कोई दिक्कत में मुझे नहीं आएगी करके बोलना है। என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் சொல்லி இருக்குது. आप उनके वचन को निकाल के बात करना है। அதை நீங்க முன்ன வைக்கும்போது, आप जब उनके वचन को आगे रखेंगे, பிரச்சனை பின்னால போயிடுது, फिर समस्या पीछे हट जाएगा, வசனம் முன்ன வருது, वचन आगे आ जाएगा। வசனம் இயேசு வார்த்தையை பார்த்தா நீங்க போயினே இருப்பீங்க. आप यीशु मसीह के वचन को देख के आप सामने आगे आगे जाते வசனத்தை யார் जाओगे। முன்ன வைக்கணும். वचन को कौन आगे रखेगा, நீங்க தான் முன்ன வைக்கணும். आप ही आगे रखना है। நீங்க பேசும் பொழுது जब आप बात करेंगे, பின்னால வியாதி இருக்கும், முன்னால வசனம் இருக்குது. सामने व्याधि रहेगा, पीछे वचन है। வியாதிய அந்த வசனம் மறைச்சிரும். व्याधि को वो वचन हटा देगा, அந்த வியாதி அந்த வசனம் சரியாக்கிடும். वो व्याधि को वो वचन चंगा कर देगा। அந்த பண பிரச்சனையை தேவனுடைய வார்த்தை சரி பண்ணிடும். वो पैसे की तंगी को वचन ठीक कर देगा। அதான் இங்க சொல்லி கொடுக்குறாரு. यही यहाँ पर सिखा रहे हैं। நீங்க நானும் எதை முன்ன வைக்கிறோம். आप और हम किसको सामने रखना है, எப்படி முன்ன வைக்கிறது. कैसे सामने रखना நீங்க है। பேசுனீங்கன்னா உங்க முன்னால அந்த வசனம் வரும். आप जब बात करेंगे आपके सामने वो वचन ठहरेगा। உங்களுக்கு என்ன வேணுமோ आपको क्या चाहिए, அதை நீங்க முன்னால பேசும் பொழுது आप जब बात करेंगे அதை நீங்க முன்ன வைக்கிறீங்க. आप उसको सामने रख रहे हैं। பேதுரு மாதிரி நல்லபடி நடந்து போவீங்க. आप पतरस के जैसे अच्छा सा चल के जा सकेंगे। நல்ல உங்க வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தா போகும். आपके जीवन अच्छा जाएगा। அப்ப அறிக்கை செய்யும் பொழுது, आप जब अंगीकार करेंगे, எனக்கு இருதயத்துல விசுவாசத்தை வைக்கிறேன், मैं விதைக்கிறேன். हृदय में विश्वास को
बो रहा हूँ, நான் அறிக்கை செய்யும்போது जब हम अंगीकार करते हैं, எனக்கு விசுவாசம் உண்டாகுது. मुझे विश्वास होता है। நான் அறிக்கை செய்யும்போது जब हम घोषणा करते हैं, என் மனசு மாறுது. हमारा मन में परिवर्तन आता है। நான் அறிக்கை செய்யும்போது जब हम घोषणा करते हैं, என்னுடைய பிரச்சனை இல்ல, என்னுடைய என்னுடைய தரிசனத்தை நான் முன்ன வைக்கிறேன். हमारे दर्शन को हम सामने रखते हैं। நான் பேசும்போது என் தரிசனம் முன்ன வருது. हम जब बात करते हैं, हमारा दर्शन हमारे सामने நான் आता என்ன है। பண்ண போறேன்ற அந்த தரிசனம் எனக்கு முன்ன நிக்குது. मैं क्या करने वाला हूँ करके वो दर्शन हमारे सामने அப்ப आता அதை है। பார்த்து நல்லா हम ஓடுவோம். उसको देख के अच्छा चल सकेंगे। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். हमने நான் 4 पॉइंट बताया है। ஆமென். ஜெபம் பண்ணலாம். अभी हम प्रार्थना करेंगे। அறிக்கை எவ்வளவு முக்கியம்? हम घोषणा कितना आवश्यक है। இன்னும் 3 காரியம் இருக்குது. और இன்னும் 3 காரியம் இருக்குது. और 3 काम है, बात है। இந்த 4 காரியம் மனசுல வைங்க. ये 4 बात आप நான் अपने मन में பேசினதா தான் मैं बात करते रहने से ही என் விசுவாசம் விதைக்கப்படும் என் இதயத்துல. मेरा विश्वास हृदय में बोया जाएगा। நான் பேசினதா தான் मैं बात करते रहने से ही எனக்கு விசுவாசம் உண்டாகும். मुझे विश्वास होएगा। நான் பேசினதா தான் मैं बात करते रहने से என் மனசு மாறும். मेरा मन बदलेगा। நான் பேசினதா தான் मैं बात करते रहने से என் தரிசனம் எனக்கு முன்னால வந்து நிக்கும். मेरा दर्शन मेरे सामने आएगा। ஆமென். आमेन। அப்ப தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியங்க. परमेश्वर का वचन बहुत जरूरी है। அதை நீங்க பேசுறது ரொம்ப முக்கியம். आप वो बात करना और भी आवश्यक है। ஹalleluya. இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துங்க. ये बहुत ही सीरियसली आप ले लेना है। எந்த காரியத்துக்கும் நீங்க சீரியஸா இருக்கணும். आप किसी कार्य में भी आप सीरियस ही नहीं। பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு போனா எப்படி அது ஏனோ தானன்றது படிக்கிறது இல்ல. बच्चे स्कूल में जाने से ऐसे वैसे नहीं पढ़ना नहीं है। ஒரு சமையல் செய்யறது கூடங்க एक कलिशे में जाने से ही ஏனோ தானே செஞ்சீங்கன்னா உப்பு நல்லா இருக்காது. உப்பு ஆயிடும். अगर खाना बनाने से भी आप ऐसे वैसे करने से वो ठीक से स्वादिष्ट नहीं आएगा। நீங்க ஏனோ தானே செஞ்சீங்கன்னா அரிசி குழஞ்சிடும். अगर ऐसे वैसे करने से आप गल जाएगा। நீங்க ஏனோ தானே செஞ்சீங்கன்னா சாப்பாடு அன்னைக்கு டம்மியா இருக்கும். आप ऐसे वैसे खाना बनाने से एकदम रुचि नहीं रहेगा उसमें। அதே தான் வாழ்க்கை. ऐसे ही आपका जीवन भी। ஹலோ आमीन। இருக்கிறீங்களா? आप हैं? கடவுளுடைய வார்த்தைக்காக கர்த்தரை परमेश्वर के वचन के लिए उनको महिमा कीजिए, उनकी स्तुति कीजिए। பேசினே இருக்கணும். हम हमेशा தேவ उनके வார்த்தை वचन को பேசினே இருக்கணும். बात करते தேவனுடைய रहना है। வார்த்தை பேசினே இருக்கணும். परमेश्वर के वचन को बात தேவனுடைய करते வார்த்தை रहना பேசினே है। இருக்கணும். हम वचन को बात करते அப்பதான் रहना என் है। இதயத்துல तभी விசுவாசம் हमारे हृदय में நான் विश्वास தேவனுடைய வார்த்தை होगा। பேசினே இருக்கும்போது தான் हमेशा हम उनके எனக்கு वचन को बात விசுவாசம் करते हैं, உண்டாகும். हमारे अंदर विश्वास पैदा நான் होगा। தேவனுடைய வார்த்தை பேசினே இருக்கும்போது தான் हम उनके वचन को बात करते रहने என்னுடைய से மனம் மறுரூபமாகும். मेरे मन में परिवर्तन आएगा। என் தேவனுடைய வார்த்தை நான் பேசினே இருக்கும்போது தான் हम वचन को बात करते रहने से ही என்னுடைய தரிசனம் முன்னால வந்து நிக்கும். मेरा दर्शन मेरे सामने आएगा। ஹalleluya. आमीन। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேளைக்காக इस நன்றி. सुबह के समय के लिए வந்திருக்கிற எல்லா धन्यवाद। ஜனங்களுக்காக நன்றி. जो लोग भी आए हैं उन இந்த सबको வார்த்தைகளை விதைத்து இருக்கிறோம். हमने जो वचन जो அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில उनके जीवन में இதை செயல்படுத்த उनके जीवन में वो काम आए। பரிசுத்தாவின் உதவி पवित्र செய்யும்படியாக आत्मा आप मदद कीजिए। இயேசு ரத்தத்தை यीशु मसीह के பேசப்பட்ட लहू को வார்த்தையின் மேல जो भी बात यहाँ पर किया गया है தெளிக்கிறேன். उन पर छिड़का रहे हैं। தேவனே இதை இவங்க செயல்படுத்தும்படி ஆவியானவர் உதவி आप செய்வீராக. पवित्र आत्मा आप मदद कीजिए, ये सब उन पर काम हो पाए। குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். परिवार में शांति हो पाए, சந்தோஷம் உண்டாகட்டும். आनंद हो पाए, விடுதலை உண்டாகட்டும். उनको स्वतंत्र हो पाए पिता। தேவைகள் சந்திக்கப்படட்டும். उनकी जरूरतें पूरे हो இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से। பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் सारे ஆண்டவரே. पैसों की எல்லா जरूरतों को கடன் पूरा करें। பிரச்சனைகள் மாறட்டும். सारे कर्जा बदल पाए, வருமானம் பெருகட்டும். आमदनी बढ़ पाए, வியாபாரங்கள் பெருகட்டும். व्यापार अच्छा हो पाए, வியாதிகள் மறையட்டும். सारे व्याधि भाग जाए, குடும்பங்கள் சமாதானம் உண்டாகட்டும். सारे परिवार में शांति होए। நல்ல ஜெப ஆவியை ஊற்றுங்க. प्रार्थना कर पाए वो लोग। நல்ல வேதத்தை வாசிக்க கிருபை अच्छा தாங்க. पवित्र शास्त्र को पढ़ पाए पिता। இந்த வசனங்களை ஞாபகம் இருக்கட்டும் ஆண்டவரே. ये सारे वचन जो हमने बोला था वो स्मरण कर पाए। எதிர்பார்க்கிற காரியங்கள் जो भी वो आशा करते हैं இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से நிறைவேறுவதாக. उनको जरूरतें पूरा हो पाए। ஜனங்கள் வீடுகள் கட்டுவார்களாக. वो घर बना पाए पिता। லேண்டுங்க வாங்குவார்களாக. जमीन खरीद पाए, வாகனங்கள் வாங்குவார்களாக. वाहन गाड़ी खरीद पाए குழந்தை पिता। பாக்கியங்கள் உண்டாகட்டும். बच्चे उत्पन्न हो पाए पिता। திருமணங்கள் நடக்கட்டும். विवाह हो पाए पिता। படிக்கிற பிள்ளைகள் நன்றாய் जो படிப்பார்களாக. पढ़ रहे हैं वो अच्छा पढ़े। நன்றி ஆண்டவரே. थैंक यू लॉर्ड। இப்படி வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथ में सौंप रहे हैं இந்த पिता। வாரம் முழுவதும் ये पूरे सप्ताह நீர் உங்களை காத்துக்கொள்வீர். आप उनको सुरक्षित रखिए இந்த पिता। மாதம் முழுவதும் ये पूरे महीने நீர் में எங்களை ஆசீர்வதித்ததுக்காக आपने हमें आशीष दिया है, நன்றி ஆண்டவரே. उसके लिए धन्यवाद நன்றி पिता। ஆண்டவரே. धन्यवाद पिता। நன்றி ஆண்டவரே. धन्यवाद पिता। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना நல்ல करते हैं பிதாவே. पिता।
ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.